கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ஹோசியாவில் இருக்குங்க. யாக்கோபு எப்படி போராடி அவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்ருக்கு. யாக்கோபு என்ன சொல்கிறாரு, அவர் குற்றமுள்ள ஒரு மனுஷன் இல்லையா. அவர் அவங்க அப்பாவை ஏமாற்றுவார், அவரோட சகோதரனை ஏமாற்றுவார். ஆனாலும் அவர் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட எப்படியாவது நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடினாராம். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, அழுற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. சில குழந்தைகள் பிடிவாதம் பிடிச்சி கேட்கும்போது அது கரெக்டு நான் சொல்ல வரல, ஆனால் பிடிவாதமாக ஒரு காரியத்தை கேட்கும்போது அதை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சில விஷயங்கள் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிற விஷயமா இருக்கும். நம்ம யாரோட ரட்சிப்புக்காக ஜெபிப்போம், நம்மளோட உறவினர்கள் யாராவது உடல் பலவீனமாக இருக்கும், இல்லாட்டி நம்மளோட வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜெபிக்கலாம். இந்த மாதிரி ஆண்டவருடைய சித்தத்துக்கு தக்க உள்ள விஷயங்களை நம்ம போராடி ஜெபிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம அந்த ஜெபிக்கும் போது நம்ம கன்ஃபியூஷனில் ஜெபிக்காமல், ஆண்டவரே இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இப்படின்னு யோசிக்காமல், நிச்சயமாக எனக்கு நீங்கள் தரணும் ஏசப்பா அப்படி நம்ம போராடும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் தருவார். அது நம்ம பயப்படவே தேவையில்லை. அப்புறம் இந்த ஹோசியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை பாருங்களேன். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. மனுஷனை நம்ம நம்ப தேவை கிடையாது. நம்மளோட சுயபலத்தையோ மனுஷனையும் நம்ம நம்ப வேண்டாம். இடைவிடாமல் கண்டினியூஸாக நம்ம நம்மளோட நம்பிக்கை ஆண்டவரை பற்றி மட்டும் இருக்கணும். அவர் செய்வார். நிச்சயமாக எங்களை ரட்சிப்பார். நிச்சயமாக எங்களோட பிரச்சனைகளை மாற்றுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளும்போது என் தேவன் கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். இந்த உறுதியான எண்ணத்தோடு நம்ம இனிமேல் போராட்ட ஜெபமாக ஜெபிக்கலாம். எப்போவும் ஒரு கடமைக்காக ஜெபிக்காமல் போராடி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை, யாக்கோபாக இருந்தவர் எப்படி மாறுறாரு, அந்த போராட்ட ஜெபத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலாக மாறுறாரு இல்லையா. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். இதே மாதிரி நம்மளும் விடாமல் போராடி ஜெபிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் அவரை நம்பி இருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.